படத்தோட ஸ்டார்டிங்லேயே பல வருஷமா கல்யாணமாகாம இருக்க மேனேஜரை காட்டுறாங்க. அதே பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்க மெர்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணை இந்த மேனேஜர் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேர்த்துக்கும் லவ் பண்ற வயசெல்லாம் இல்ல, ஆல்ரெடி மெர்சிக்கு கல்யாணம் பண்ற வயசுல ஒரு பையனே இருக்கான். இருந்தாலும் அந்த மேனேஜர் மெர்சி பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காரு. அவன் ஃபேமிலியை விட்டு மெர்சி கிட்ட பேச வைக்கிறது இப்படிலாம் போயிட்டே இருக்கு. ஆனால் மெர்சி எதுக்குமே சரி வர்ற மாதிரியே இல்லை. அதனால அவங்க அம்மா ட்ரைனிங்கோட மெர்சியை கரெக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். அங்கே போய் மெர்சி முறைச்சா அதை எல்லாத்தையுமே அவன் மறந்து போயிடுறான். ஒரு கட்டத்தில் மேனேஜரோட அம்மா மெர்சி கிட்ட இதை பற்றி தான் பேச வராங்க அப்படி சொல்லி தெரிஞ்சதும் ரெண்டு பேரையுமே மெர்சி பயங்கரமாக திட்டிடுறா. கொஞ்ச நாள்லயே மேனேஜரோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மெர்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜர் மேலே பாசமும் வருது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்ச நாள்லயே காதலாக மாறுது. இப்போ மெர்சிக்கு ஒரு பையன் வேற இருக்கான்ல, அந்த பையன்கிட்ட எப்படா சொல்றது அப்படி சொல்லி மெர்சி யோசிச்சுட்டு இருக்கப்ப இதை சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல சொல்றான். அந்த பையனுமே அதை கேஷுவலா எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க.